வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்கள் கரண். இன்றைக்கு மறுபடியும் தோட்டத்துக்கு வந்திருக்கிறேன். என்ன சொன்னால், பைத்தங்காய் எல்லாம் நல்லா காய்க்க வைக்கிடுச்சு. 4 செடியாக இருந்தாலும் நிறைய காய்க்குது. அதோட அவரைக்காய் அந்த மாதிரி. இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னும் பூசணிக்காய் எடுத்துட்டேன் உண்டு. அது பழுக்கையில் இருந்தாலும் எடுத்து சொந்தக்காரங்களுக்கும் கொடுத்து சந்தோஷமாக நல்ல ஒரு அளவான இனிப்பு எல்லாம் கலந்தது. நல்லா இருந்துச்சு பூசணிக்காய். அதோட உங்களை எல்லோருக்கும் மிகவும் நன்றி. மீண்டும் நன்றி சொல்கிறேன். என்ன சொன்னால், இவ்வளவு ஆதரவு தாரீங்கள். பார்க்க நிறைய சந்தோஷம். எவ்வளோ சந்தோஷம்னு சொல்ல தெரியலை. ஆனால் உங்களோட ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாங்கோ. நான் என்னால் முடிஞ்ச சின்ன வீடியோக்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். வாங்கோ, எங்களோட குட்டி தோட்டத்துக்குள்ளே போவோம். பாருங்க, நீங்களே பாருங்க பைத்த எப்படி காய்ச்சிருக்கேன்னு சொல்லி. இது நான் இப்போ தான் ஒரு 3 நாளைக்கு முன்னம் எடுத்துகிட்டு போனான். இப்போவும் எடுக்கலாம், நிறைய இருக்குது. அது நல்லா பார்க்க ஆசையாக கிடக்கு. அவ்வளோத்துக்கு நல்லா காய்ச்சிருக்கு. அப்படியே பாருங்க, இந்த மிளகா கண்டு, இந்த முன்னுக்கு வச்ச மிளகா கண்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழும்புது. ஆனால் இப்போ இந்த வெயில் இருக்கிறதுனால வேற வலிக்கிட்டுருச்சு. இதால் இங்கே பாருங்க, ஒரு முன்னுக்கு வச்ச என்ன சொல்கிறது, முன்னுக்கு வச்ச வெள்ளரிக்காய் மரம், வெள்ளரிக்காய் செடி, அது இப்போ நல்லா வந்துட்டுருக்குது. பின்னால் பாருங்க, எங்களோட பூசணிக்காய், அதில் 3 காய் இருக்குது. இப்போ இஞ்சாலையும் ஒரு காய் வர்ற மாதிரி இருக்குது. அது பிறகு தான் பார்க்கணும். எனக்கு இந்த பைத்தங்காய் பாருங்க, என்ன சொல்ல, இந்த மற்ற பக்கம் சுற்றி காமிக்கிறோம் பாருங்க. பைத்தங்காய் அழகா காய்ச்சிருக்கு. கீழே பாருங்க, இந்த பாருங்க, அந்த இது குக்கும்பர், இந்த காய் இருக்குது பார்த்தீங்களா. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால், இது அவரை பாருங்கோ. நான் சொன்னேன் இல்லை, நீ இந்த கொத்தா அப்படியே காய்ச்சி தொங்கும். எவ்வளோ அவரை இருக்குன்னு பாருங்க. 2 செடி தான். இனி பார்க்க இனி கொத்தா அப்படியே வரும். இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க, இதுக்கு வெள்ளரிக்காய் நல்லா பெருத்து போய் கிடக்குது. அதையும் பிடுங்கணும். இங்கே பாருங்க, அவ்வளோ பெருசாக கிடக்கு. அதோட இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வெங்காயம் விளைஞ்சிருச்சு. அதில் பூ 2-3 இருக்குது. வெங்காயம் நல்ல வர இன்னொரு 2 கிழமை 3 கிழமையில் நல்லா விட்டுட்டு எடுக்கலாம். இது எந்த பாவல் கொடி இப்போ பூக்க வலிக்கிட்டுருச்சு. இந்த பாருங்க, இப்படி கொடி ஓடுது. காய் ஒரு சின்ன காய் வந்துருச்சு. அதோட இஞ்சால பாருங்கோ, இந்த தக்காளி இந்த முறை பெருசாக விரையில் இருந்தாலும் ஒரு கொஞ்சம் தக்காளி இருக்குது, விட்டுருக்குறோம், பார்ப்போம். நல்ல பெரிய தக்காளி, பெரிய சைஸு தக்காளிகள். இஞ்சால இப்படி பாருங்கோ. இதோட பாருங்க, இந்த மிளகாய், இது நான் முதல் செடி இருந்தது தானே. மிளகாய் நல்ல காய் இருக்குது, இது குடமிளகாயிலையும் காய்கள் வந்துட்டுருக்கு. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க, ஒரு கத்தரிக்காய் எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. இஞ்சால இப்போ தான் கத்தரிக்காய் பூக்குது. பார்ப்போம். இதை பாருங்க, உண்மையிலேயே பாருங்க, இந்த மிளகா கண்டு இப்போ இந்த வெயில் துவங்க எப்படி மேலே வந்துடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இந்த பூக்க வலிக்கிட்டுருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்க, பூக்க வலிக்கிட்டுருச்சு. ஆஹா, இனி நல்லா தான் வரும். இங்கே கேரட்டு பாருங்க, எப்படி கேரட் நல்லா விளையுது. அதோட இந்த பீட்ரூட்டை பாருங்க, பீட்ரூட்டில் கிழங்கு எடுக்கலாம். அவ்வளோத்துக்கு பெரிய கிழங்கு. இங்கே பாருங்க, பீட்ரூட் பெரிய கிழங்கு வந்துருச்சு. அதில் இந்த முதல் நட்டதில் ஒரு 3 கிழங்கு கிடைக்கிது எங்களுக்கு. இது கேரட்டும் நல்லா வருது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாருங்க,
பைத்தங்கொடி கொடியோட விளக்கிட்டுருச்சு. அதனால் வந்து இந்த கம்பி அந்த தடிகளை வச்சு இந்த கொடியை சுற்றி விட்டுருக்குறேன். பாருங்க, இந்த வெயில் விரத்துவங்க கடை வருது. இந்த எல்லா கொடியையும் எல்லா இடத்துலையும் சுற்றி விட்டுருக்கு. அப்போ இனி கொஞ்சம் வரும். இங்கே பாருங்க, எங்கட குட்டி தோட்டம் எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்க. பச்சை பசேன்னு இருக்கு இப்போ பார்க்க. அதோட இங்கே பாருங்க, இங்கே வந்து அந்த பீட்ரூட் நல்லா வருது பாருங்க. பீட்ரூட் எப்படி வருதுன்னு சொல்லி. அப்போ எங்களுக்கு குளிர்காலத்துக்கு எங்களோட தோட்டத்து மரக்கறி இருக்கும். அதோட பாருங்க, இதை பாருங்க, சோளம் நல்லா வருது. கடை வரும். சோளம் அப்படித்தானே 2 மாதத்துக்குள்ள பலன் எடுக்கலாம். சோளத்தில் எங்களோட குட்டி வாழை அழகாக இருக்குது, அழகாக இருக்குது. கத்திரிக்காய் பதம் சரியாயிருச்சு. இப்போ இதை பிடிங்கி எடுத்துட வேண்டியது தான். இங்கே பாருங்கள், ஒரு கத்திரிக்காய் காய்ச்சிருக்கு. 3 கண்டு தான் நட்டது. ஒரு கண்டில் ஒரு காய் வந்திருக்கு. இந்த 2 எடுத்துட்டேன். இதில் பாருங்க, இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா பெருத்திருச்சு. எடுத்துடுவோம். எடுத்தால் தான் மற்றதுகள் வந்து வரும். இங்கே பாருங்கள் இவ்வளோ பெருசண்டு. இங்கே நல்ல பெரிய காய் எடுத்துருவோம். இல்லாண்டா அப்புறம் விட்டால் ஆக பெருத்துச்சுன்னா உள்ளுக்குள்ளே வந்து அந்த பஞ்சு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. அதால் எடுத்துருவோம். அதை மாதிரி இந்த அவரைக்காயிலையும் கொஞ்சம் எடுக்க போகிறேன். என்னென்னு சொன்னால், இந்த பதம் இப்படி இந்த பதத்தில் எடுத்தால் அப்படி ஒரு பிரட்டல் மாதிரி செய்ய உருளைக்கிழங்கு போட்டு நல்லா இருக்கும். அதனால் இதுலேயும் கொஞ்சம் எடுப்போம். இதுலேயும் எடுத்துட்டு இந்த பாருங்க, இந்த தூரத்தில் பாருங்க, இந்த பைத்தங்காயிலையும் கொஞ்சம் எடுத்தால் எங்களோட தேவைக்கு கணக்காக இருக்கும். அதையும் எடுப்போம். உண்மையிலேயே இந்த பைத்தங்காயெல்லாம் சரியான வேகம். என்ன சின்னதாக இருக்கும் பாருங்கள். இந்த சின்னதாக இருக்கும், ஆக சின்னதாக இருக்கும். 2 நாள் கழித்து வந்து பார்த்தா பெருசாயிரும். அதே நேரத்தில் வந்து இந்த நேரத்தில் வந்து தண்ணியும் பார்த்து கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கிற மாதிரி விட்டால் பைத்தங்காய் நிறைய வளர்ந்து வரும். பாருங்க, நான் பிடுங்கி போட்டு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த ஸ்ட்ராபெரியும் பாருங்க, அதுவும் ஓரளவு இந்த காய் இப்போ பழுத்திருக்கு. ஒரு 3-4 பழம் பிடுங்கலாம். அதையும் பிடுங்குவோம். பைத்தங்காய் இன்னும் நிறைய இருக்குது. இந்த பாருங்க, பைத்தங்காய் இருக்குது. ஓரளவு பிடுங்கியாச்சு. இது இன்னும் 2 நாள் கழித்து வந்து பிடுங்கலாம். வாங்க பிடுங்கி பார்ப்போம். அங்கே காமிக்கிறேன். இந்த இப்போ பாருங்கோ, அந்த ஒரு வெள்ளரிக்காய், குர்ஷேத்து, அவரைக்காய் பார்த்தீங்களா, பைத்தங்காய், ஒரு கத்திரிக்காய். அப்போ எங்களோட தேவைக்கு எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கோ. அது முதல் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் பின்னாடி இந்த மாதிரி தான் பலன். 2 நாளைக்கு ஒருக்கா எடுக்கலாம். சந்தோஷமாக இருக்குது. என்னென்னு சொன்னால் பாருங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி கிடைக்கிறது பாருங்க, நல்லா பராமரித்தா எப்படி எங்களுக்கு அந்த பலன் தருதுன்னு சொல்லி உண்மையிலே பூமி மாதாவுக்கு கூடான கோணி நன்றி. மற்ற இந்த பயிர்களுக்கும் நன்றி சொல்லணும். அப்போ தான் அவர்களும் எங்களுக்கு நல்ல பலனை தருவார்கள். தோட்டம் வந்து இந்த பச்சை பசையில் இருந்தால் உண்மையிலே ஒரு சந்தோஷம்தான். இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு எங்களுக்கு தேவையான மரக்கறிகள் கிடைக்கும். அருமையாக இருக்குது. பார்க்க சந்தோஷமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அருமையாக கொஞ்சம் அறுவடை செய்தாச்சு. நல்லா சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கு இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கொள்கிறேன்.
அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். மீண்டும் மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் நன்றிகள் உங்களோட ஆதரவுக்கு. பாய்.